ராமநாதபுரம் உங்களுக்கு தெரியும். கச்சத்தீவு என்னுடைய பாட்டன் சேதுபதியுடைய சொந்த நிலம். மன்னர் மானிய ஒழிப்பிலே இந்த நாடு எடுத்துக்கொண்டு யாரிடத்திலும் கேட்காமல் சிங்களனுக்கு தாரை வார்த்தது. கொடுக்கும்போது எதிர்த்து பேசிய ஒரே ஒரு வீர மறவன் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள் மட்டும்தான். அவர் அன்றைக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர். அவர் ஆண்மையோடு கற்பித்தார் பாராளுமன்றத்திலே இந்திரா காந்தி அவர்களிடத்தில். உங்களுடைய அப்பா நீங்கள் காஷ்மீரில் ஒரு நிலப்பரப்பை எடுத்து சீனாவுக்கு தாரை வார்த்தார், வரலாற்று பெருந்துரோகம் செய்தார். அதை போல எங்களுடைய சொந்த நிலத்தை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்து வரலாற்றில் பெருந்துரோகத்தை செய்கிறீர்கள் என்று முழக்கமிட்டவர் நம்முடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். அவருடைய வாரிசு மீனவ மக்களை பற்றி ஆய்வு செய்த பேரறிஞர், மருத்துவ கல்லூரியினுடைய பேராசிரியர், ஆகச் சிறந்த ஆளுமையாளர், மருத்துவர், என் அன்பு தங்கை சந்திர பிரபா ஜெயபால் அவர்களை நான் ராமநாதபுரம் வேட்பாளராக அறிவிப்பதில் பெருமையும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய அப்பா ஜெயபால் அவர்கள் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக திமுகவில் இருந்தவர். என்னுடைய மாமா காளிமுத்தவர்களும் அவர் அப்பா அவர்களும் அருமை நண்பர்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்வதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். ஆகச் சிறந்த தகுதியான வேட்பாளரை நான் கொண்டு வந்து ராமநாதபுரம் மண்ணிலே, என் பிறந்த மண்ணிலே நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். அதற்கு பிறகு விருதுநகர் நம்முடைய அருமை தாத்தா காமராஜ் அவர்களுடைய மண்ணிலே என் அன்பு தம்பியை நான் நிறுத்துகிறேன். முதலில் அவனை நிறுத்துவதாக நான் இல்லை. அப்பாவிடத்தில் கேட்கும்போது அவனுடைய அண்ணன் ஆசிரியர் லெவல் பணி செய்கிறான், கணினி பொறியாளர், அவனை நிறுத்துவதாகத்தான் இருந்தேன். அப்போ மருத்துவராக இருந்தால் நல்லா இருக்கும்னா, சின்னவன் கேரளாவில் படிச்சிருக்கான், பிஜி பண்ணுறதுக்காக போஸ்ட் கிராஜுவேஷனுக்காக போய் பண்ணுறான், நீட்டுக்கு தேர்வு தயாராகிருக்கான். நான் போட்டேன். ஐயா நான் என்ன பண்ணுறது, நான் எங்கள் அண்ணன் சொன்னதே ஒன்றும் பண்ண நீ வேணா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு படிச்சுக்கிட்டு இருந்தவனை கூட்டிட்டு வந்து விருதுநகரில் நிறுத்துகிறேன். என் அன்பு தம்பி தாடி வச்சுருந்தான், எடுறான்னு எடுத்தா ரொம்ப சின்ன பையனா தெரியுங்க அப்படின்னா, நீ சின்ன பையனை நிறுத்திருக்கேன்னு தெரியணும் வா அப்படின்னு என் ஆறுயிர் இளவல் என் அன்பு தம்பியை என்னுடைய தாத்தா தொகுதி, என்னுடைய மாமா நின்று வென்ற காளிமுத்தவர் நின்று வென்ற தொகுதி கௌசிக் பாண்டியன் அவர்களை நான் நிறுத்துவதில் பெருமையும் மகிழ்ச்சி உள்ளது. தாடியை எடுத்திருக்கான். தேனி நாடாளுமன்ற தொகுதி என்னுடைய அருமை இளவல் தம்பி, என்னுடைய மனைவி கயல்வெளி அவருடைய வகுப்பு தோழர், நரம்பியல் நிபுணர் அவர். அவங்க தாத்தா தேனி எம்பியா இருந்திருக்காங்க. இப்போ பேரை நான் நிறுத்துறேன். என் நெருக்கமான சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் ரத்னகுமார் தெரியும் உங்களுக்கு, இயக்குனர், கதைவசனம் கருத்தம்மா, அந்த கிழக்கு சீமையிலே கதைவசனம் எழுதினவருடைய அவங்க எங்கள் அண்ணியோடைய அக்கா மகன் வருது. அவன் பேராசிரியர் கேட்டாராம், பிளடி ராஸ்கல் பாலிடிக்ஸ் போயிட்டியாடா அப்படின்னு. அதை சொல்கிறான் என் கையில்கிட்ட, அந்த திட்டம் நான் கேட்கவே இல்லை, நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னுடைய அருமை தம்பி ஆக சிறந்த அறிஞன். அவன் கங்கேரியிலையும் லண்டன்லையும் படித்தவன் மருத்துவம். நான் என்னத்துக்கு இந்த மருத்துவர்களாக பார்த்து நிறுத்தியிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர்கள் தேக நலனுக்கு செய்த மருத்துவத்தை இந்த தேச நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக மருத்துவ பிள்ளைகளை நான் அழைத்து வந்திருக்கேன். என் ஆறுயிர் தம்பி மதன் அவர்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக நிறுத்துகிறேன். அவர் சொந்தமாக மருத்துவமனை வைத்திருக்கிறார். அதையெல்லாம் விட்டுவிட்டு அண்ணனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தேனி களத்திலே நிற்கிறான். அவனை வாழ்த்துவது மட்டுமல்ல, வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டியது தமிழ் பெருங்குடி மக்களின் கடமை. அவனை என் அன்பு தம்பி மதன் ஜெயபாலன் அவர்களை, அவங்க அப்பாவும் மருத்துவர் தான், அவர் குடும்பமே மருத்துவ குடும்பம், அவனை நிறுத்துவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். என் அன்பு தம்பிக்கு உங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளாக வர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன்.